அன்பு நேர்களே, நாம் இந்த ஆட்சிக்கு எம்முடன் பயணிக்கின்ற பல அன்பர்களுக்கெல்லாம் தெரியும். நாம் ஜேவிபி பொது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாகவே நான் ஒரு ஜேவிபியின் உண்மையான நிலவரங்களை கொண்டு வந்திருக்கின்றேன். அது குறித்தும் நாம் சொல்ல போகிறோம். தற்பொழுது அரசாங்கம் மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் திண்டாடுகின்றது. மீண்டும் ஒரு திவால் நிலையின், அதாவது பேங்க்ரப்ட் உச்ச நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. அரசாங்கத்தை எப்படி பாதுகாக்கலாம் என்று ஆய்வு ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் நாம் இந்த ஒரு காணொலியை தரப்போகின்றோம். மக்களே, நான் ஜேவிபி ஆட்சிக்கு ஆதரவு. நீங்க என்னதான் சொன்னாலும் நான் ஜேவிபிக்கான ஆதரவு. எனக்கு திட்டுறாங்க தானே. இதுக்கு பிற்பு நாமல் எந்த ஒரு ஆட்சிக்கும் ஆதரவு செல்ல போறல கொடுக்க போறதும் இல்லை. ஏனெனில் இதுக்கு போற ஒரு நல்ல ஆட்சி இந்த நாட்டில் அமைய போறதும் இல்லை. ஆனால் என்னவென்றால் கொஞ்சம் அறிவுபூர்வமான எம்பிக்கள் இல்லை, அமைச்சர்கள் இல்லை. அதை நிறைய செய்தி இருக்கு. நாம் இந்த செய்தி மாத்திரமல்ல, கட்டம் கட்டமாக பல விடயங்களை கொண்டு வர போகின்றோம். அதனால் இந்த ஆட்சி தோத்தாலும் கூட நான் ஒரு ஜேவிபிக்கான ஆதரவாளர், அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஏகேடி தோல்வி அடைந்தாலும் கூட நான் அவரது ஆதரவாளர் தான். எனக்கு மாமன் கிடையாது, மச்சம் கிடையாது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரே ஏகேடி தான் வெற்றி பெறுவார் என்றும், ஏகேடி 42% வாக்குகளாக 53 லட்சம் வாக்குகள் பெற்று இலங்கையின் தேர்தல் வரலாற்றில் 2ஆம் சுற்றில் தான் ஏகேடி ஜனாதிபதி என்பதை வெற்றி பெற்றார் என்பதையும் உறுதிப்படுத்தும் என்று நான் தான் உலக பரப்பில் எவனும் சொன்னது கிடையாது. அப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் நான் ஒரு ஜேவிபி ஆதரவாளன் என்று. நான் மட்டும் தான் சொன்னேன். அது எல்லோருக்கும் அது வயிற்றுச்சலை கொண்டு வந்திருக்கும். சிலருக்கு ஒரு என்னடா இதெல்லாம் 5 லட்சம் வாக்கு பெற்று வெற்றி பெறுவான் கணித மேதை ரவுஹக்கியும் கூட பேசியிருந்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஏகேடி 42% வாக்குகளாக 56 லட்சம் வாக்குகள் பெற்று 2ஆம் சுற்றில் தான் வெற்றி பெற்றார். அப்ப நம்முடைய கணக்கிலிருந்து 3 லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்றிருக்கின்றார். இதை ஏன் சொல்ல போறேன்னா அது காரணம் சொல்றேன். அதுடன் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது சஜித் பிரேமதாச 2ஆம் இடம் என்றும் 32 லட்சம் வாக்கு தான் பெறுவான அப்படியோ கிடைச்சிச்சு. ரணில் பையா 3ஆம் இடம் தான். அவருக்கு என்னதை சொல்றேன், அவர் 3ஆம் இடம் தான், அது அவருக்கே தெரியும். ஒரு சான்ஸ் தான் பார்த்தார். அத்துடன் பொது தேர்தலில் 155 இடங்களை 155 இடங்களுக்கும் அதிகமான எம்பிக்களை ஜேவிபி கைப்பற்றும் என்றும் நாம் சொல்லியிருந்தோம். நடந்துச்சா இல்லையா? 159 இடங்களை பெற்றாங்க. அதே நேரம் கடந்த லாஸ்ட் நடந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஜேவிபி 20 லட்சம் வாக்குகளை இழப்பாங்கன்னு அடிச்சு சொல்லியிருந்தோமா இல்லையா? ஆனால் ஜேவிபி 23 லட்சம் வாக்குகள் இழந்திருக்குது. ஆக நான் இதெல்லாம் காரணம் நான் ஒரு ஜேவிபி, ஒரு ஏகேடி, ஜேவிபிக்கு அப்பால் ஏகேடி மீது கொண்டு ஒரு அபிமானம் தான், வேற அங்க ஒண்ணும் கிடையாது. இப்போது எதிர்வரும் தேர்தலில் ஜேவிபி தான் ஆட்சி, ஆனால் ஒரு தொங்கு பலமத்தை அமையும். இதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க. சிறிய கட்சிகளின் ஆதரவு கடைசி வரைக்கும் அவளுக்கு தேவைப்படும். இப்போது அரசு மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடியில் திண்டாடி கொண்டிருக்கின்றது. மீண்டும் நாடு ஒரு திவால் பேங்க்ராப்டுக்கு வந்து விட்டது. சரிங்களா? இதை எப்படி சரி கட்டலாம் என்றுதான் இந்த ஆய்வை சொல்ல போறோம். அப்ப நாம நிச்சயமாக ஜேவிபிக்கு எதிரானவன் இல்லை என்றதுக்காகத்தான் இதை நாம மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம். கடந்த 2025 வெள்ளத்தில் ஏற்பட்ட உடல் சேதம் 7 பில்லியன், அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேர்ந்துதான் நாங்க சொல்ல வராங்க. உடைமை சேதம், அது புலாம கிடையாது. உடைமை சேதம் என்பது 7 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமாகும், கிட்டத்தட்ட 2 டிரில்லியனுக்கும் அதிகமாக என்று ஒரு கணக்கிடப்பட்டிருக்குது. நாட்டை மீட்டெடுக்க லாமா அரசாங்கம் மூட்டெடுக்கலாமான்னு 500 மில்லியன் மட்டும்தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதன்படி நெருக்கடி 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒதுக்கப்பட்ட தொகை நாட்டை மீட்டெடுக்க போதுமானதாக இல்லை. இந்த 500 மில்லியன் போதுமா? போதாது. ஒதுக்கப்பட்ட தொகையை 500 மில்லியன் கண்டுபிடிப்பதிலே சிக்கல். அந்த பணத்தை எங்கிருந்து எடுக்கிறன்னு ஒரு கேள்விக்குறி. அது என்ன காரணம்னா, இந்த பட்ஜெட் தயாரிக்கும் போது இயற்கை அனர்த்தங்களுக்கு இருந்து எந்த நிதியும் ஒதுக்கலை. இது என்ன காரணம் என்றால் அதுக்கு ஒரு நிதி நிலைமையை கையாளக்கூடியவங்க இல்லை. இதை நாம சொன்னா நீங்க கோவிச்சு கொள்வீங்களே. அதாவது ஒரு பட்ஜெட் ஒன்று ஒதுக்கும் போது நல்லதோ கெட்டதோ, ஏன்னா நம்ம நாடு நான் சொன்னேனே, நீரில் கண்டம் நிலத்தில் கண்டம் உண்டு. அப்ப 2 கண்டத்துக்கும் வழி இருக்குது. ஏனென்றால் நம்ம ஊர்ல மலைநாடு இருக்குது. இப்ப மலை ஒன்று இருந்தா நிச்சயமாக ஒரு அந்த மண் சரிவு, இயற்கை சரிவுகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கான்னு இல்லையா? டிசம்பர் சுனாமி ஒருத்தன் வந்து போவான். அப்ப அவனுக்கெல்லாம் பணம் ஒதுக்கணுமா இல்லையா? இவங்க ஆக ஒட்டுமொத்தமாக இந்த இயற்கை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த பணமும் ஒதுக்கல.
இது ஒரு சொல்ல போனா சரியாக நிதி முறைமைகளை கையாள முடியாத ஒரு அரசு. சொன்ன கோச்சு கொள்வீங்கல்ல, அதுக்காக தான் இந்த ஜேவிபிக்கு ஆதரவான விடயங்களை நான் சொன்னேன். அப்ப இந்த பட்ஜெட்டை நிறைவேற்றும் போது இந்த வெள்ளம் இயற்கை அழிவுகள் சம்பந்தமாக எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை. அதாவது 2026 ஆண்டு பட்ஜெட்டுக்கு அத்தகைய சேதத்துக்கு பணம் ஒதுக்கல. ஒரு பட்ஜெட் இந்த ஆண்டுல நாம அடுத்த ஆண்டுக்கு தயாரிக்கும் இல்லை. அந்த 26 ஆண்டுல இயற்கை அழிவுகள் பல வகையா வரும். வானத்துல வரலாம், மண்ணுல வரலாம், கடல்ல வரலாம், பல பக்கத்துல வரலாம் இல்லை. அதற்காக எந்த விதமான பணமும் இவங்க ஒதுக்கல. அதுக்காக இந்த பணங்களை இவங்க கண்டுபிடிக்கணும். எப்படி பணத்தை கண்டுபிடிக்கலாம்? 3 முறைகள்லாம் இருக்குது. இது ஆயுர்வேதா இருக்கு. பணத்தை அச்சிடலாம், மேல மேல பணத்தை அச்சிடலாம், மக்கள் மீது வரி விதிக்கலாம். எங்க நம்ம தண்ணிக்கு, சிபிக்கு, இப்படி ஏகப்பட்ட டெலிபோனுக்கு இப்படி ஏகப்பட்ட டெக்ஸ் கொண்டெல்லாம் கடன் வாங்கலாம். 4வது, அரசாங்கம் பட்ஜெட்டில் இருந்து பிற துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தை குறைத்து அந்த பணத்தை வெள்ள நெருக்கடிக்கு பயன்படுத்தலாம். இப்ப அதை பயன்படுத்துறாங்க. 5, அரசாங்கத்தின் ஆடம்பர செலவுகளை குறைக்கலாம். என்ன பெரிய ஆடம்பரம்? ஒரு எம்பிக்கு ஒரு வண்டி இல்ல, அவன் பஸ்ல வரானுகள். முந்த நாள் நம்மளிடம் ஒரு ஜேவிபி எம்பிக்குரிய ஒரு விஐபி பேசினார். அவரு ரொம்ப தூரம் இருந்து ஏசி பஸ்ல வராராம். என்ன ஒரு பாவமா இருக்கு. நாங்க தான் சாதாரண மக்கள் ஏசி பஸ்ல பயணம் போறோம். இது ஒரு எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஏசி பஸ்ல போறாராம். கேவலம் கேட்ட வாகனம் ஓட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு 5 ஸ்டாஃப் இருக்குது. அந்த ஸ்டாஃப்ல ஒவ்வொரு எம்பிக்கும் ஒரு டிரைவர் மட்டும் தான் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு சாரதி போக அந்த 4 ஸ்டாஃபோட பணமும் ஜேவிபியின் தலைமையகத்துக்கு போகுது. இவங்களோட சம்பளமும் போகுது. அப்ப அதுல இருந்து ஒரு பிச்சை போடுறாங்க. அதாவது ஒரு படத்துல வடிவேல் தெரியுங்களா, பணம் பசு பண்ணதுக்கு இந்த ஒரு கூட்டத்தை அந்த வீதியில வாகனங்களுக்கு இந்த மோட்டர் பைக்கள், கார்கள் வந்தால் அதுக்கு முன்னுக்கு புழுற மாதிரி நடிக்கிற, ஆனா புழுறல, போயிட்டு பணம் பறிக்கிற, கடைசி அந்த பணத்தை பறிச்சுட்டு ஆளுக்கு 50 ரூபா 10 ரூபா போடுவார். அந்த மாதிரி தான் இந்த பட்ஜெட் இந்த ஆட்சி போய் கொண்டிருக்குது. இதெல்லாம் சொன்னா நீங்க என்ன திட்டம் வந்துடுறாங்க. இலங்கை IMF மேற்பார்வையின் கீழ் இருப்பதால் பணத்தை அச்சிட முடியாது. மக்களுக்கு வரி விதிக்கப்பட்டால் அது ஒரு பொது எழுச்சியில வரலாம். எப்படி? அதாவது ஒரு மேலே நீங்க வரியை மக்களே பஞ்சத்திலையும் இதுலயும் மேந்து கிடக்கிற நேரத்தில இந்த மாதிரி டயத்துல நீங்க வந்துட்டு வரியை மேல அமுக்கினால் நாட்டுக்குள்ள ஒரு எழுச்சி ஏற்படலாம். இதை நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேனே. எழுச்சியோடு ஏற்பட போகின்ற நிலைமையிலே தான் ஜனாதிபதி அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை தனியாக போய் சந்திச்சு ஒரு மாதிரி ஆசுவாசப்படுத்தி வந்துட்டார். இலங்கை திவால் நிலையின் விளிம்பில் உள்ளதென்றால் நீங்க நம்புவீங்களா? அதான் உண்மை. எனவே கடன் வாங்குவது கடினம். வெள்ள நெருக்கடிக்கு சுகாதாரம் மற்றும் கல்வி போன்ற பிற துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தை பயன்படுத்தும் நடைமுறைக்கு கொஞ்சம் சிக்கல் தான். சமீபத்தில் முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க இரட்டை டேக்ஸ்கள் பற்றி சொல்லியிருக்கின்றார். எம்பி சலுகைகளுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தை வெள்ள நெருக்கடிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று முன்மொழிந்திருக்கின்றார். இந்த நாட்டில் ஏற்பட்ட அனைத்து பெரிய அளவிலான இயற்கை பேரழிவுகளும் அரசாங்க மாற்றத்தால் முடிவுக்கு வந்துள்ளன. அதன்படி இந்த நேரத்தில் அரசாங்கத்தையும் மக்களையும் பாதுகாப்பதற்கான சிறந்த வழி அரசாங்கத்தின் ஆடம்பர செலவுகளை குறைப்பது. அதே நீங்க எல்லாரும் சொன்னாலும் ஆடம்பரம் எங்க இருக்கு? இந்த ஆடம்பரத்துல இவங்க ஒன்றுமே இல்லையே அப்படி சொல்ல போனா அதுலயுமே நீங்க கோடியை மிச்சப்படுத்த போறீங்க. இலங்கையை தாக்கிய டிட்வா சூறாவளிக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு பிறகும் வெள்ளம், நிலச்சரிவுகள் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட மழை ஆகியவை நாட்டில் தொடர்ந்து பேரழிவை ஏற்படுத்தி வருவதால் 1/2 மில்லியனுக்கும் அதிகமான குழந்தைகள் உட்பட 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இன்னும் அவசர மனிதாபிமான உதவி தேவைப்படுகிறார்கள். இது பல தசாப்தங்களில் இல்லாத அளவுக்கு மோசமான பேரழிவுகளை ஏற்படுத்தியுள்ளது. இன்னும் ஒரு 6ஆம் தேதி வரையும், ஜனவரி 6 வரையும் ஒரு வார்னிங் வந்து கொண்டிருக்குல்ல, அந்த மாதிரி இன்னும் ஒரு இயற்கை அழிவு வந்துச்சென்றால் அரசாங்கத்தால முடியல, ஓடணும், மோசமான செயலா போயிடும். நவம்பர் 28 அன்று சூறாவளி தீவின் நாட்டின் கிழக்கு கடற்கரையை தாக்கியது. இதனால் 25 மாவட்டங்களில் பலவரான வெள்ளம் மற்றும் கொடிய நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. இடம்பெயர்ந்து சில குடும்பங்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப தொடங்கி உள்ள நிலையில் சமீபத்தில் கனமழையால் வெள்ளம், நிலச்சரிவுகள் மற்றும் சாலை மூடல்கள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக மத்திய மாவட்டங்களான கண்டி, நுவரெலியா மற்றும் பொலன்னறுவையில் இந்த விடயங்கள் அரங்கேறி இருக்கின்றது. ஐநாவின் மதிப்பீடுகளின்படி நாட்டில் மக்கள் தொகையில் சுமார் 8% கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்கள் இன்னும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் கிட்டத்தட்ட 5,27,000 குழந்தைகள் உட்பட 1.2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் மனிதாபிமான உதவிகளை நாடி நிற்கின்றார்கள்.
பசி மற்றும் உணவு பாதுகாப்பின்மை அதிகரித்து வருகிறது. கிட்டத்தட்ட 1/3 வீடு உணவு பாதுகாப்பின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பல குடும்பங்கள் உணவு குறைப்பு போன்ற ஒத்துழைப்பு உத்திகளை நாடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் குழந்தைகள் நிதியம் யுனிசெஃப் குழந்தை பாதுகாப்பு, கல்வி, ஊட்டச்சத்து, அத்துடன் நீர், சுகாதாரம் மற்றும் சுகாதாரம் சேவைகளில் முக்கியமான இடைவெளிகளை புகாரளிக்கிறது. பல குழந்தைகள் நெரிசலான மையங்களில் அல்லது ஹாஸ்ட் குடும்பங்களுடன் இடம்பெயர்ந்துள்ளனர். இது போதுமான வெளிச்சம், தனியுரிமை மற்றும் சுகாதாரமின்மை காரணமாக பாலின அடிப்படையிலான வன்முறை உள்ளிட்ட பாதுகாப்பு அபாயங்கள் அதிகரிக்கின்றது. கல்வி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. 1300க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மற்றும் 6 பல்கலைக்கழகங்கள் சேதமடைந்தன. மேலும் சுமார் 500 பள்ளிகள் தொடர்ந்து தற்காலிக தங்குமிடங்களாக செயல்பட்டு வருகின்றது. சவால்கள் இருந்த போதிலும் யுனிசெஃப் மற்றும் கூட்டாளிகள் அவசர உதவியை அதிகரித்துள்ளனர். வாஷ் சேவைகள் மூலம் 76,000க்கும் மேற்பட்ட மக்களையும் ஊட்டச்சத்து ஆதரவுடன் கிட்டத்தட்ட 9,000 மக்களையும் குழந்தைகள் பாதுகாப்பு சேவைகளுடன் 5,600க்கும் மேற்பட்ட மக்களையும் சென்றடைந்துள்ளனர். 2,70,000க்கும் மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். பலர் ஹாஸ்ட் சமூகங்களில் தங்கியுள்ளனர். மற்றவர்கள் பள்ளிகள், மத கட்டிடங்கள் மற்றும் சமூக மையங்களில் தங்கியுள்ளனர் என்று சர்வதேச இடம்பெயர்வு அமைப்பு மதிப்பீடுள்ளது. டிசம்பர் நடுப்பகுதியில் 643 பேர் இறந்ததாகவும் 183 பேர் இன்னும் காணவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அப்ப கிட்டத்தட்ட அது மிஸ்ஸிங் தானே போச்சு. 1,07,000க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன அல்லது அழிக்கப்பட்டுள்ளன. இது தங்குமிட மிகவும் அவசர தேவைகளில் ஒன்றாகவும் உள்ளது. திட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட சமூகங்களை ஆதரிக்க IOM குழுக்கள் தங்குமிடம் மற்றும் அத்தியாவசிய நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றன. பொருளாதார சேதம் மற்றும் உணவு பாதுகாப்பின்மை புயல் வாழ்வாதாரங்களுக்கு கடுமையான அடியை ஏற்படுத்தியுள்ளது. உலக வங்கியின் விரைவான பேரழிவுக்கு பிந்தைய மதிப்பீடு அமெரிக்க டாலர் பில்லியன் சேதங்களை மதிப்பிட்டுள்ளது. இது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4% சமம். உள்நாடு உற்பத்தி இல்ல, அதுல வர 4%. நல்லா இருக்குது. இது மரத்தால் விழுந்தவன மாடு விட்டிய கதை. விவசாய இழப்புகள் என்று 800 மில்லியன் டாலர்களை தாண்டி உள்ளதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. கிழக்கு மாவட்டங்களில், அதாவது கிழக்கு மாகாணத்தில் மட்டும் 58 ஹெக்டேருக்கும் அதிகமான நெல் வயல்கள் நீரில் மூழ்கி உள்ளன. இது சிறு விவசாயிகளின் உணவு உற்பத்தி மற்றும் வருமானத்தை இழந்துள்ளது, அச்சுறுத்தியுள்ளது. இந்த நிதி நெருக்கடியை தீர்க்க ஒரே வழி அரபு நாடுகளில் நிதி திரட்ட வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி ஜெயபர்தன அவரது அமைச்சரவையில் முன்னாள் வெளிநாட்டு அமைச்சர் ஏசிஸ் ஹமீத் மூலம் அரபு நாட்டு பணத்தை அள்ளி கொண்டு வந்தார். நாட்டில் பஞ்சம் மறைந்தது. இப்போது நாட்டில் பஞ்சம் தலைவிரித்தாடுகின்றது. இவைகளை போக்க ஒரே வழி என்னுடைய பார்வையில் காத்தாங்குடியை சேர்ந்த ஹிஸ்புல்லா எம்பியை ஜனாதிபதியின் வளைகுடா நாட்டு சிறப்பு தூதுவர் அல்லது பிரதி வெளிநாட்டு அமைச்சர் என்ற ஒரு புதிய பதவியை உருவாக்கி அவருக்கு இந்த பதவியை கொடுத்து அரபு தேசம் இறக்கினால் நமது நாட்டை சீராக்கலாம். எப்படி? இல்லை, இந்த ஆட்சி முஸ்லிம்களை உள்வாங்க மாட்டோம் என்று அடம் பிடித்தால் நாடு எக்கேடு கட்டலாம். நமக்கு என்னன்னு நாம விட வேண்டியதான். ஹிஸ்புல்லா என்பவர் சும்மா லேசுப்பட்ட ஆள் கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவது OIC, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் என்பது என்ன? இஸ்லாமிக் கூட்டுறவு நாடுகள் 57 உலக, அதாவது 57 உலக முஸ்லிம் நாடுகள் கூட்டமைப்பில் அந்த அமைப்பில் ஒரு அங்கத்தினர் இருக்கிறார். இங்கு நாம் சொல்லுவது போன்று ஆட்சிக்குள் ஹிஸ்புல்லா எம்பி உள்வாங்கப்பட்டால் ஹிஸ்புல்லா எம்பி எந்த நாட்டுக்காரனின் காலில் விழுந்தாவது நம்ம நாட்டுக்கு பணத்தை அள்ளி கொண்டு வரக்கூடிய ஒரு திறமசாலி. அரபு நாடுகளில் அவருக்கு இருக்கும் செல்வாக்கு நமது நாட்டு பஞ்சத்தை போக்கும். இப்போது உள்ள அரசியல்வாதில் ஹிஸ்புல்லா எம்பி போன்று திறமை யாருமே இல்லை. அடிச்சு சொல்லுவேன். அது என்ன கேட்டால் இங்க இருக்கிற சிலர்கள் போட்டிக்கு வருவாங்க. மிகப்பெரிய திறமசாலி, மிகப்பெரிய எப்படி சொல்றது, எதையும் சாதித்து வெற்றி பெற்று வரக்கூடிய ஒருத்தர். அவர் உள்வாங்கப்பட்டால் மாத்திரம்தான் இந்த நாட்டுக்குள் அரபு தேசங்களின் பணம் அள்ளி கொண்டு வரலாம். ஏசிஸ் அமீத் போன்று அள்ளி கொண்டு வரலாம். இப்போது அரசியல்வாதியில ஹிஸ்புல்லா எம்பி ஒரு திறமைசாலி மட்டுமல்ல. ஏவிப்புக்குள் முஸ்லிம்கள் ஆகாது என்றால் 76 ஆண்டுகளும் பின்னர் கண்ட ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது கடினம். காரணம் நிதி நெருக்கடி. இப்ப ஹிஸ்புல்லாவில் பலருக்கு தனிப்பட்ட கோபதாபம் இருக்கும். இப்ப நம்ம போன் பண்ணலாம் தூக்குள் அதிசயம் வர நாட்டுக்கு நல்லது நடக்கணும் என்றால் கோபங்கள் தாபங்கள் பார்க்க முடியாது. இப்போது இந்த ஆட்சி கபுலும் என்று பெரும் எதிர்பார்ப்பில் எதிர்கட்சிகள் ஆவலுடன் உள்ளது.
எப்படா இந்த ஆத்துக்குள்ள ஒரு 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 மானோ மறைய விழுமண்டு முதல்ல அப்படி அவன் வாய ஆமண்டு போட்டிக்கிற மாதிரி எதிர்கட்சிகள் கங்கணம் கட்டிக்கொண்டு அலைகின்றார்கள். அது நாம் தனியாக இந்த ஆட்சிக்கு எதிராக நடக்கின்ற பல விடயங்கள் நம்மகிட்ட வந்து கொண்டிருக்கிறேன். அவைகளையும் நாம் அரங்கேற்றோம். இந்த நிலையில் அரசை தக்க வைக்க வேண்டுமானால் வேறுபாடுகளை மறந்து கோபதாபங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு யாரால் எந்த நபரால் என்ன பெறலாம் என்று தேடி பிடித்து ஆட்சிக்குள் உள்வாங்கி ஆட்சியை பாதுகாக்கலாம். அதை விட்டா வேற வழியில் என்னைனா. ஆகவே ஹிஸ்புல்லா எம்பியை ஆட்சிக்குள் உள்வாங்குவது ஆட்சிக்கு நல்லது மட்டுமல்ல, நாட்டுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது. இந்த ஆட்சியை விட்டால் இனி ஒருபோதும் மீண்டும் ஜேவிபி ஆட்சி கிடைக்காது. இவர்களே ஜேவிபி ஆட்சியாளர்கள் உணர வேண்டும், புரிய வேண்டும். தற்போது ஜேவிபி ஆட்சியில் ஜனாதிபதியை தவிர மற்ற எல்லோரும் ஒன்றுமே தெரியவில்லை, தெரியாது. அதனால் தான் ஆட்சி பெரிய தடங்களை எல்லாம் கண்டு வருகின்றது. ஒரு தனி ஒருவரால் ஆட்சியை கொண்டு செல்ல முடியாது என்பதையும் ஏபிபி காரங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆட்சியை பாதுகாக்க வேண்டுமானால் இந்த ஆட்சிக்கு நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ சிலரை உள்வாங்கத்தான் வேணும். அரபு சார்ந்தவர்கள், திறமையானவர்கள் ஆட்சிக்குள் உள்வாங்கப்பட வேண்டும். முஸ்லிம் நாடுகளுக்கு முஸ்லிம் தூதுவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று நான் பலமுறை சொல்லி வரேன். அப்படி முஸ்லிம் தூதுவர்கள் நியமிக்கப்பட்டால் அரபு நாட்டு நன்கொடை பணம் கொண்டு வரலாம். முஸ்லிம் அல்லாத தூதுவர்கள் அரபு நாட்டு அரசுகளுடன் நெருங்கி பழகவும் மாட்டாங்க, குடிச்சிக்கிட்டு கிடப்பாங்க. அப்படி நெருங்கி வந்தாலும் கொஞ்சம் ஒதுங்க, என்னால் இவங்கள் பள்ளிக்குள்ள எல்லாம் போக மாட்டாங்க. வருகின்ற ரமதான் காலங்கள் எல்லாம் இந்த தூதுவர்கள் எல்லாம் எவ்வளவோ சாதிக்கலாம், இவர்களுக்கு முடியாது. ஆக நாம் விரும்பியோ விரும்பாமலோ ஹிஸ்புல்லா உள்வாங்கப்பட்டால் நாட்டில் ஓரளவு நிதி நெருக்கடி சரி கட்டப்படும். இந்த விடயம் அப்படியோ ஒரு மணி செய்தியாக வருகின்றது சிங்கள செய்திகள். ஒட்டுமொத்தமாக சிங்கள தேசத்தையும் சிங்கள அரசையும் எட்டும் அளவுக்கு இந்த செய்தியும் வருகின்றது. ஏனெனில் இந்த ஆட்சியை இழக்கக்கூடாது. இந்த ஆட்சியை இழக்கக்கூடாம ஒரே வழி நிதி நெருக்கடி மிக உச்ச விளிம்புக்கு வந்துடுச்சு. ஆகையினால எப்படா விழதான் சொல்லாங்க, ஜனவரிக்கு ஆபத்துன்னு கண்டம் கடக்கணும். இப்ப இந்த நாட்டு மக்கள் நீரிலையும் நிலத்திலையும் கண்டம் கடக்கணும், அரசாங்க நிதியில கண்டம் கடக்கணும், ஃபண்டுல கண்டம் கடக்கணும். ஆக நம்ம மீண்டும் சொல்றோம், 3 விடயங்கள்ல நாட்டு மக்களும் அரசாங்கமும் கண்டம் கடக்கணும். கரையோர பகுதி மக்கள் நீரில் கண்டம் கடக்கணும், மலையக மக்கள் மண் சரிவில கண்டம் கடக்கணும், அரசாங்கம் நிதியில் இருந்து கண்டம் கடக்கணும். அப்படி கண்டம் கடந்தாலும் இவங்க மீண்டும் சொல்றேன், உள்ளூர் உற்பத்திகளில் அதிக கவனம் செலுத்தப்படவில்லை என்றால் அதிலேயும் கண்டங்க. ஆக மிகப்பெரிய ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆட்சி கண்டம் கடப்பதிலேயே காலங்களி என்பதை நாம் எட்டி வைக்கின்றோம். நாம் ஆட்சிக்கு எதிரானவர் அல்ல என்பதையும் மீண்டும் ஏற்றி வைக்கின்றோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.